வானகம் பசங்களா, எக்கெட்ல ஃபைலர்ஸோட டெல் ஃப்ரூட் ஃபார்ம் வந்து காட்டியிருப்பாங்க நம்மக்கிட்ட. இப்போ கேள்வி என்னன்னா, அது டெல் ஃப்ரூட் ஃபார்மா இல்லைன்னா அவங்க தான் வந்து டெவிலானே சொல்லிட்டு நமக்கு தெரியல. பட் இப்போதைக்கு இந்த தேரிக்காக அது வந்து டெல் ஃப்ரூட் ஃபார்ம்னு சொல்லிட்டு வச்சுப்போமே. அது என்ன ஃப்ரூட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெத்திகல் ஸ்டோனாக வந்து இருக்கலாம். இப்போ அவங்களில் வந்து சாட்டன் இறந்துட்டார். ஈமு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு இருப்பா. அதுக்கு பதில் தான் கார்லிங் வந்திருப்பார். ஸோ இப்போ கார்லிங் கிட்ட ஒரு டெல் ஃப்ரூட் வந்து இருக்கணும். அது வந்து மெத்திகல் ஸ்டோனாக இருக்கணும். பட் அது என்னவா இருக்கும்ன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். கார்லிங் கிட்ட இருக்கிற ஃப்ரூட் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபென்ரீர் ஃப்ரூட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபென்ரீர்னு யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு உல்ஃபு. நார்ஸ் மித்தாலஜியில் வர்ற ஒரு மான்ஸ்டர்ஸ் உல்ஃபுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதோட டெவில் ஃப்ரூட் வந்து நம்ம கார்லிங் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காரணம் என்னதுன்னா, கார்லிங் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா பார்த்து நிலா மாதிரி இருப்பார். அந்த மண்டையை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்டை வந்து அனிமலில் விட்டதுக்கப்புறமா வாழைப்பழம் மாதிரி இருக்குது. பட் ஒரு வயசானதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு அது நிலா மாதிரி இருக்கும். ஸோ நிலா வந்து பார்த்தீங்கன்னா வேர்வல்ஃபோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிலா வரப்போ தான் மனுஷன் வந்து வேர்வல்ஃபாக மாறுவான். ஸோ நம்ம அந்த மாதிரி கூட வந்து சொல்லலாம். அண்ட் ஃபென்ரீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உல்ஃபு. இதுக்கு அடுத்து நான் மீதி கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபென்ரீர்னா என்ன, அதோட கதையை பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னால் தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ இப்போ ஃபென்ரீரை பற்றி பார்ப்போமா. ஃபென்ரீர் வந்து ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு உல்ஃபுங்க. அது யாருக்கு பிறகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லோக்கிக்கு பிறகுது. தோர் படத்தில் பார்த்துருப்பீங்களா, காட் லோக்கி. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறகுது. அவருக்கும் அப்புறம் இன்னொரு ஒரு ஜெயின்டஸ், அவங்க பேர் ஆங்கர் போடான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு பிறக்கிற குழந்தை தான் நம்ம ஃபென்ரீர். ஃபென்ரீர் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் கிடையாது, அது வந்து ஒரு உல்ஃபு. எப்படி அவங்களுக்குள்ள ஒரு உல்ஃபு போகணுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பட் அதுக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போக முடியாது. ஸோ ஃபென்ரீர் வந்து அவங்களுக்கு பிறகுது. அண்ட் ஃபென்ரீருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிறகுறாங்க அவங்களுக்கு. ஒன்று வந்து அக்கா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன். ஸோ ஃபென்ரீருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு அண்ணன் வந்து இருக்கிறாங்க. அக்கா வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் வேர்ல்டு இருக்குதுல்ல, அதோட கடவுள் வந்து அவங்க தான், காடஸஸ் ஆஃப் அண்டர் வேர்ல்டு. அவங்க பேர் ஹெல்லுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒன் பீஸ் கூட ரிலேட் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பட் இதுக்கு அடுத்து நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, நம்ம ஃபென்ரீரோட அண்ணன், அது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு ரிலேட் ஆகும். ஸோ ஃபென்ரீரோட அண்ணன் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயின்ட் சர்பண்ட். அதோட பேர் வந்து ஜார்மன் கண்டர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பீஸில் ரெட் லைன் இருக்குதுல்ல, அந்த ரெட் லைனே வந்து ஒரு ஸ்னேக்கு. அதுதான் ஜார்மன் கண்டர்னு சொல்லிட்டு ஒரு தேரியே வந்து இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வளரும். அந்த பாம்பு வளர்ந்துட்டு அதோட வாழை அதே சாப்பிடும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வளர்ந்துருக்கும். அதுதான் ஃபென்ரீரோட அண்ணன். அது வந்து நம்ம ஒன் பீஸ் கூட சிங்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெட் லைன் தான் பாம்புன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சினுக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இதாகிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து மூணாவதாக பிறந்த குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மூணாவது பிறந்த உல்ஃபுன்னு சொல்லிட்டு வச்சுப்போமே, அதுதான் வந்து ஃபென்ரீர். நம்ம லோக்கிக்கும் ஆங்கர் போர்டாக்கும் பிறந்தது. ஃபென்ரீர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்குது. ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட வந்து பயந்துன்னு தான் இருந்துக்கிறாங்க. அண்ட் அதை வந்து கட்டி போட முயற்சி பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பெருசாக ஸ்ட்ராங்காக போயிருக்குது. அதுவும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா, ஓடினுக்கிறாருல நம்ம லோக்கியோட அப்பா, தோரோட அப்பா. இதை நான் வந்து மித்தாலஜியில் சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி அப்படியே இமேஜின் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓடினுக்கிறாருல, அவரை கொல்ற அளவுக்கு இந்த உல்ஃப் வந்து ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராபஸியில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு வைக்கிறாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டாக எல்லா கயிறையும் வந்து அறுத்துன்னு இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து எதாவது பண்ணியே ஆகணும், இதோட வளர்ச்சியை தடுக்கணுன்றதுக்காக டுவார்ஸ் கிட்ட வந்து போகிறாங்க. அவங்ககிட்ட போயிட்டு ஒரு செயின் வந்து கேட்குறாங்க, ரெடி பண்ணி தர சொல்லி. அவங்களும் பண்ணி தராங்க. ஸோ இந்த உல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த ஃபென்ரீர் வந்து இது வரைக்கும் அவன் கட்டி போட்டப்பலாம் அது வந்து விளாட்டாக எடுத்துருந்துச்சு. ஆனால் இந்த கயிறை எடுத்துன்னு வர்றப்போ, இந்த செயின் எடுத்துன்னு வர்றப்போ அதுக்கு டவுட் வந்துருக்குது. ஸோ அது வந்து என்ன சொல்கிறேன், நீங்கள் எனக்கு கட்டி போடுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அதை திருப்பி கைட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு ஆதாரம் மாதிரி வேணும், எனக்கு வந்து ப்ரூஃப் வேணும். அதில் ஏதோ ஒரு கடவுள் வந்து அவரோட கையை எடுத்து என் வாயில் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த உல்ஃப் வந்து சொல்லிக்குது. ஸோ அதனால் ஒரு கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா டைருன்றவர் எடுத்து அவரோட கையை வாயில் வச்சுக்கிறாரு. அதுக்கடுத்து அந்த கயிறை வந்து பார்த்தீங்கன்னா செயினை போட்டு கட்டுறாங்க உல்ஃபை. அண்ட் முறையாக அதால் வந்து பார்த்தீங்கன்னா செயினை உடைக்க முடியல. அந்த கடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடவுளோட கையை வந்து அது கடிச்சிடுது. இதில் நோட் பண்ணிய விஷயம் வந்து என்னதுன்னா, எல்லா கடவுளும் அதை பார்த்து பயப்படுவாங்க. ஆனால் அந்த கடவுள் மட்டும் பார்த்தீங்கன்னா தைரியமாக போயிட்டு அது வாயிலே கை வச்சிருப்பாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை கட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கட்டி போட்டு தான் கடகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஒன்ஸ் எப்போ அதோட செயின் வந்து அன்லாக் ஆகுதோ, எப்போ ரிலீஸ் ஆகுதோ, அப்போ தான் ரக்னராக் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது உலகத்தோட அழிவு வந்து ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதோட வாய் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து செயினை கடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஸ்வாடை வந்து வாயுவில் வந்து பார்த்தீங்கன்னா சொறி விட்டுக்கிறாங்க. ரெண்டும் வந்து மூடக்கூடாது வாயின்றதுக்காக. அண்ட் அதுலேருந்து வருது பார்த்தீங்களா வாயிலேருந்து எச்சு, அதில் தான் ஒரு நதி ஓரத்தாவே சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஒரு நதி வந்து அதோட எச்சிலேருந்து தான் ஓடுதுன்னு சொல்லிட்டு கூட வந்து நம்ம போய் கூகுளில் தேடி பார்த்தா படிக்க முடியுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்ரீரோட கதை. இதை படித்தப்போ எனக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு கதையை கேட்கறதுக்கே. அதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ மறுபடியும் நம்ம தேரிக்கு வந்துடுமா. ஸோ கார்லிங் வந்து ஃபென்ரீர் ஃப்ரூட் சாப்பிட்டுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ சேட்டனுக்கு பதில் தான் நம்ம கார்லிங் வந்து கரெக்டுங்களா. இப்போ இங்கே பிளானட் இருக்குது பார்த்தீங்கன்னா, சேட்டனு, எர்த்து, மார்ஸ்லாம் இருக்குதுல்ல, அது மாதிரி சேட்டன் இருக்குதுல்ல. ஸோ சேட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூன் வந்து இருக்குது. எர்த்துக்கு எப்படி வெறும் ஒரு மூன் மட்டும் இருக்குதோ, சேட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா 274 மூன் வந்து இருக்குது.
அண்ட் அந்த 274 மூணில் ஒரு மூணோட பேர் என்ன தெரியுமா? ஃபென்ரிர் தாங்க. இப்போ சேட்டன் போனதுக்கு அப்புறமா கார்லிங் ஒரு இடத்துக்கு வந்துக்கிறாரா? ஸோ பிளானட் சேட்டன் போனதுக்கு அப்புறமா அங்கே வந்து ஒரு மூணு இருக்கிற மாதிரி அந்த ஃபென்ரிர் தான் நம்ம கார்லிங்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இந்த தியரியில். இப்போ கார்லிங்க்கு எப்படி அந்த ஃப்ரூட்டு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம கார்லிங் வந்து ஈமோக்கா கூட ஒரு பேக்ட் போட்டிருப்பாருன்றாங்க. அதுவும் என்ன பேக்ட்னா டெவில் பேக்ட் போட்டிருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஈமோக்கா தான் டெவில் இல்லை, ஸோ டெவில் பேக்ட்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அண்ட் அதிலே நம்ம கார்லிங்க்கு என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னா, இம்மோர்டாலிட்டி கிடைக்குது. அதாவது அவரால் சாவே முடியாது. எப்படி ஃபைல்டர்ஸ்லாம் வந்து வாழ்ந்துனே இருக்கிறாங்களோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துனே இருப்பார். எது வரைக்கும்னா ஈமோக்காவை வந்து இவர் கொள்கிற வரைக்கும், இல்லைனா வந்து தகுதியான ஆள் வந்து இவர் கொள்கிற வரைக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துனே இருப்பார். அடிப்பட்டாலும் அது எந்த பிரச்சனையும் வராது, திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் ஆகிடும். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து என்னதுன்னா, வாய்ட் செஞ்சுரி பற்றின விஷயம்லாம் வந்து இவருக்கு தெரிய வரும். ஃபைல்டர்ஸ் எல்லாருக்குமே அப்போ என்னன்னு சொல்லிட்டு தெரியும். அண்ட் இப்போ இவர் ஆனதுனால மேபி இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கும். அது கூடவே மித்திகல் ஜோன் ஆஃப் ஃபென்ரிர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஃபென்ரிரோட மித்திகல் ஜோன் ஃப்ரூட்டு நம்ம ஈமோக்கா வந்து இவர் கொடுத்துருக்கலாம், அதை சாப்பிட்ருக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபென்ரிர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 2 குழந்தைங்க வந்து இருக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கால், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹட்டி. ரெண்டுமே வந்து உல்ஃபு தான். ஸோ இதில் ஸ்கால்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உல்ஃப் வந்து சூரியனை துரத்தின்னு போகுமா. அண்ட் ஹட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிலாவை துரத்தின்னு போகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து மித்தாலஜியில் வந்து சொல்கிறது. அண்ட் இப்போ வந்து அப்படியே நம்ம கார்லிங்கையும் அப்புறமா அவரோட குழந்தைங்கள இதோட கனெக்ட் பண்ணி பாருங்களா. கார்லிங்கா, ஸோ அதுக்கடுத்து ஸ்கால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்ஸ் அண்ணன் சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த தேரியில். அதுக்கடுத்து ஹட்டி வந்து நம்ம ஷாம்ராக் அண்ணன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம லூஃபி சன்கார்ட் நீக்கா ஃப்ரூட்டை சாப்பிட்றதுக்கு காரணமே ஷாங்ஸ் அண்ணன் சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப ஷாங்ஸ் அண்ணன் வந்து சூரியனை துரத்துறாருன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஸ்கால் வந்து எப்படி சூரியனை துரத்துதோ, நம்ம ஷாங்ஸ் அண்ணன் வந்து சூரியனை துரத்துறாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஹட்டின்றது வந்து நம்ம ஷாம்ராக் தான். ஷாம்ராக் வந்து இப்போ கார்லிங் கூட தான் இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட இடத்துக்கோ இல்லைனா வந்து அவரோட மரியாதைக்கோ இல்லை அவர் மேலே நம்ம பாசம் வைக்கணுன்றதுக்காகவோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணலாம். அதாவது ஒரு பையன் வந்து அப்பாவோட பாசத்துக்கு ஏங்குற மாதிரி நம்ம ஷாம்ராக் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து இந்த தேரியில் சொன்னது. பட் இதை படிக்கிறப்ப எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணுச்சு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபென்ரிருக்கு வந்து 2 குழந்தைங்க, ஸ்கால் அப்புறமா ஹட்டி. ஸ்கால் தான் பெரிய பையன் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஃபிகர் அண்ட் கார்லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பசங்க. ஃபஸ்ட்டு வந்து ஷாம்ராக்கு, அதுக்கு அடுத்து ஷாங்ஸ் அண்ணன். ஸோ ஸ்கால் தான் வந்து ஷாங்ஸ் அண்ணன் சொல்லிட்டு இந்த தேரியில் சொல்லியிருப்பாங்க. பட் அப்படியே மாற்றி பாருங்களேன், ஸ்கால் வந்து ஷாம்ராக்கு, ஹட்டி தான் வந்து நம்ம ஷாங்ஸ் அண்ணன். ஸோ ஸ்காலாக இருக்கிற ஷாம்ராக்கு வந்து சூரியனை துரத்தணும், அண்ட் ஹட்டியாக இருக்கிற ஷாங்ஸ் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நிலாவை வந்து துரத்தணும். ஸோ இப்போ நம்ம ஷாம்ராக் வந்து எல்பாஃபுக்கு போயிருப்பார். அங்கே வந்து நம்ம லூஃபி இருக்கிறான், அவன் தான் சூரியன். ஸோ எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை வந்தே ஆகணும். ஏன்னா 2 பேர் பார்த்து ஒரே மாதிரி இருக்கிறாங்க, நம்ம ஷாங்ஸும் ஷாம்ராக்கும். ஸோ சண்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்தே ஆகணும். ஷாம்ராக் வந்து மேபி லூஃபிகிட்ட சண்டை போட்டுக்கணும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஷாம்ராக் வந்து சூரியனை துரத்துறாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதாவது எதிரி மாதிரின்னு சொல்லிட்டு வச்சுப்போமே. முன்னாடி நான் சொன்னது வந்து ஷாங்ஸ் அண்ணா அப்புறமா லூஃபி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனிமி மாதிரி நம்ம ஷாம்ராக்கும் அதுக்கடுத்து லூஃபியும் வந்து இது பண்ணுறது. அண்ட் அதே மாதிரி இங்கே நம்ம ஷாங்ஸ் அண்ணனும் அதுக்கடுத்து ஒரு நிலாவை துரத்தணும்ல, நிலா தான் வந்து இங்கே கார்லிங்கு. ஸோ அந்த மாதிரி துரத்த போகிறப்ப அது எதுக்காக இருக்கலாம்னா மேபி எதிரியாக கூட இருக்கலாம். அவர் பண்ணுற அட்டுழியமோ இல்லை வந்து மக்களுக்கு பண்ணுற இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக நம்ம ஷாங்ஸனை வந்து நம்ம அப்பா கிட்ட சண்டை கூட போகலாம். முன்னாடி சொன்ன தேரி படி பார்க்குறப்ப ஷாம்ராக் வந்து நிலாவை துரத்தின்னு போகிறதுக்கு காரணம் அப்ரூவலுக்காகனா, இப்போ வந்து இந்த தேரியில் நம்ம ஷாங்ஸனை வந்து நிலாவை துரத்தின்னு போகிறதுக்காக காரணம் தடுத்து நிறுத்துறதுக்கு இல்லைனா வந்து மாற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மாற மாட்டோம் நம்ம கார்லிங்கு. ஸோ மேபி தடுத்து நிறுத்துறதுக்காக கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்ஸனை வந்து துரத்தின்னு போகலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம கார்லிங்கை ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஸ்டார் மாதிரி இருப்பார். அந்த மண்டை அப்புறமா மூஞ்ச வச்சே நான் சொல்கிறேன். ஸ்ட்ரைட்டாக பார்க்கறதுக்கு ஸ்டார் மாதிரி இருப்பார், சைடில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் மாதிரி இருப்பார். ஸோ காமெடி இல்லாமல் சொல்லிட்டு பார்க்கணும்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்து நிலா மாதிரி இருப்பார். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பர்சனாலிட்டி மாதிரி இருக்குதா, ஸ்ட்ரைட்டாக பார்த்து ஸ்டாரு, சைடில் பார்த்து நிலா. அண்ட் அது வந்து இந்த குழந்தைங்கள கூட கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபென்ரிரோட குழந்தைங்க கூட எப்படி ஸ்கால் ஹட்டி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கிறாங்கல்ல. ஒருத்தன் வந்து சூரியனை துரத்தின்னு போகிறான், இன்னொருத்தன் வந்து நிலாவை துரத்தின்னு போகிறான்ல. அதே மாதிரி அந்த 2 பர்சனாலிட்டியை வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு இந்த தேரியில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த தேரி வச்சு பார்க்குறப்போ நம்ம கார்லிங்க்கு ஃபென்ரிர் ஃப்ரூட் இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் நான் சொல்கிற காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஃபென்ரிருக்கும் 2 பசங்க, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பசங்க, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக சிங்க் ஆகுது. ஸோ இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே வந்து கார்லிங் ஃபென்ரிர் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது ஃப்ரூட் சாப்பிட்ருப்பாரா? வேறு ஏதாவதுனா அது என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முடிஞ்சால் தனியாக ஒரு வீடியோ கூட நான் போடுறேன். சப்போஸ் ஃபென்ரிர் ஃப்ரூட்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இதில் ஏதாவது ஒரு நான் பாயிண்ட் விட்டுருந்தேன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் அதே மாதிரி நான் ஃபென்ரிர் பற்றி ஒரு கதை சொன்னல, அதை கேட்கறது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் ஆச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்து கூட சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோ வந்து லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன் பீஸ் பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த தேரி பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, கார்லிங் ஓரளவு ஃபென்ரிர் ஃப்ரூட் சாப்பிட்ருப்பாரா
இல்லை வேறு ஏதாவது ஃப்ரூட் சாப்பிட்ருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காமல் கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.